அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருக்கிறார். இறைமகனை பெற்றெடுக்கவிருக்கின்றார். அந்த குழந்தையை நீர்தான் வளர்க்க வேண்டும் என்று கடவுள் வானதூதர் வழியாக சூசையப்பருக்கு உணர்த்துகிறார். அதை ஏற்றுக்கொண்டவர் அந்த குழந்தை, பிறக்க இருக்கிற குழந்தை, அதை பற்றி தியானம் பண்ணுகிறார். குழந்தை இன்னும் பிறக்கவில்லை. அந்த பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், என்னவெல்லாம் செய்யும் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். மிக அருமையான கற்பனை. கோமுழுது இறைஞ்சிய கொற்ற கொற்றவன் காமுழுது அழிப்பட கலிகை விண்டு என பூமுழுது ஒழி நகை புரிதல் கண்டதேல் ஓ முழுது உவந்து உளத்து உருகி ஓங்குவேன் என்று மகிழ்வினை படலத்திலே வீரமாமுனிவர் இந்த அழகான செயலை அமைக்கின்றார். இதன் பொருள் என்ன என்றால், வானகம் முழுவதும் வணங்கிய வெற்றி வேந்தனாகிய இவ்வாண்டவன் சோலை முழுவதும் வண்டுகள் மொய்க்க அரும்புகள் மலர்ந்தது போல பூக்களின் அழகு முழுவதையும் ஒழிக்கத்தக்க புன்னகை புரிதலை காணப்பெறுவேனாயின், ஓ நான் முழு மகிழ்ச்சி கொண்டு மனத்தில் உருகி எழுச்சி கொள்வேன் என்கிறார். இதன் கருத்து என்ன என்றால், பிறக்க இருக்கிற இந்த ஆண்டவன் வெற்றி வேந்தன். அவனை வானகம் முழுவதும் வணங்குகிறது. அவன் வண்டுகள் மொய்ப்பதால் மலரும் பூ மாதிரி புன்னகை செய்வானா? அப்புன்னகையை காண முடிந்தால் மனம் உருகுமல்லவா, என்னுள் எழுச்சி பொங்குமல்லவா என்றெல்லாம் கற்பனையிலே தலைக்கிறார் வீரமாமுனிவருடைய சூசையப்பர். கோமுழுதிறைஞ்சிய கொற்ற கொற்றவன் காமுழுது அழிப்பட கலிகை விண்டன பூமுழுது ஒளி நகை புரிதல் கண்டதேலோ ஓ முழுது உவந்து உளத்துருகி ஓங்குவேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். புன்னகையை காண ஆசைப்படுகிறார். அந்த குழந்தை என்னை பார்த்து புன்னகை பூத்தால், ஆ அப்படியே உருகி போக மாட்டேனா என்றெல்லாம் அவர் சிந்திப்பதை பார்க்கிறோம். ஆகவே புனித வளனாருடைய தியானங்கள் எல்லாம் அவர் உள்ளம் உருகி அந்த அவர் மௌனமாக நாம் அவரை பார்க்கிறோம். இந்த தியானங்களிலே மூழ்கி போயிருப்பதனால் வாயிலே பேச முடியாத ஒரு ஊமையாகவே அவர் திகழ்வதை பார்க்கிறோம். நம்முடைய தியானங்கள் இந்த ஆழத்திற்கு வருமா? வெறுமனே சிந்தனையோடு நின்று விடுமாம்? உணர்ச்சி பூர்வமாக அதை நாம் அழுதும் நகைத்தும் மகிழ்ந்தும் துள்ளியும் குதித்தும் அந்த மாதிரி தியானங்கள் செய்வோமா? இதைத்தான் செய்யுள் இந்த செய்யுள் மட்டுமல்ல, இதை போன்ற செய்யுள்கள், வளனாரின் தியானங்கள் நமக்கு கேள்விகளாக எழுப்புகின்றன. பார்ப்போம். நம்முடைய தியானங்கள் சிறப்பாக அமைவதாக. வாழ்க.